ஐயோ, வேண்டதுல கூட அந்த பெரியமாவுக்கு விவசாயே தெரியலையே. ஊர்ல எல்லாரும் காப்படி அரைப்படி இடிச்சு மாவளை போடுவாங்க. ஒரே அடி எவ்வளவு அரிசியா? இன்னைக்குள்ள முடியுமா? முடியும். நீ போ. வேண்டாத தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டதா ஒரு பொய்ய சொல்லி இந்த மகாராணிய நல்ல இருபொடிய மாவிடிக்க வச்சிட்டியே. பின் என்னடா, அதிகாரம் பண்ணி அவளை துன்புறுத்தினா அடுத்த நிமிஷமே இந்த விஷயம் உங்க அண்ணன் காதுக்கு போயிடும். அதனால அவளை சிரிச்சு சிரிச்சே சித்திரவதை பண்ணிட்டு இருக்கேன். சும்மா சொல்லக்கூடாதுமா. ராமாயணத்துல வர கூனியும் மகாபாரதத்துல வர சகுனியும் கூட சதி திட்டம் போடுறதுல உன்கிட்ட பிச்சை வாங்கணும். விரதம் சொல்லிட்டு வடை பாயசத்தோட வயிறு படைக்க சாப்பிடுறீங்களா? இருங்க இருங்க. நல்ல வேலை, நாளைக்கு சாப்பிடலாம் இருந்த பேதி மருந்த இப்ப இந்த ரசத்துல கலந்துட்டா அம்மா உன் பிள்ளைய மாத்தி மாத்தி போயிட்டு வந்துட மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச தக்காளி ரசம் தெரியுமா? 4 வாய் வாங்கி குடிங்க. அப்படியா? ஊத்து ஊத்து. ஏ பாலு, பிரமாதமா இருக்குடா, நீயும் குடி, உடம்புக்கு நல்லது. அப்படியா? எனக்கும் கொஞ்சம் ஊத்து. வேண்டாம் ஜல. இந்த காலோட இருக்கிறவங்கள அந்த பெரியம்மா மாவிடிக்க சொல்றாங்களே, அவங்க கிடக்குறாங்க. கொஞ்சம் இடிக்கிறமா? பரவாயில்ல, நீ போய் உன் வேலை பரஞ்சல. இத பாருங்கம்மா, புள்ளக்காட்சி பொண்ணு வெறும் வயித்தோட இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்காக இல்லைனாலும் உங்க வயிற்றுல வளர்ற குழந்தைக்காகவாவது இந்த ஜூஸ் கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. அஞ்சல, பக்தியா ஒரு காரியத்தை செய்யறப்போ பசிய பத்தி நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பசி இருந்தா பக்தி இருக்காது, பக்தி இருந்தா பசி இருக்காது. பசிதாம்மா இல்ல. ஐயோ, இப்பதானே போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளயா? பாலு பாலு, சீக்கிரம் வாடா. ஐயோ, வயித்து வலிக்குதுடா. பாலு, சீக்கிரம் வர முடியா? வர மாட்டேனா? அவசரம், அண்ணன் ரூமுக்கு போ. ஐயோ, அங்கெல்லாம் போக கூடாதுடா, அசிங்கம். சீக்கிரம் வாடா. ஐயோ, இன்னைக்கு பார்த்து வடை பாயசத்தோட சாப்பிட்டேனே. என்ன இந்த வேகம்? அம்மாவு கூட அவசரமா? அப்பாடா, 3-4 தடவை போயிட்டு வந்ததுல பூச்சி திணறி பூச்சி. இதெல்லாம் பட்னியா கிடக்கிற அந்த அண்ணியம்மாவோட வயிற்றுச்சலாதான் இருக்கும். ஐயோ, மறுபடியும் வருது போல. அம்மா சீக்கிரம், அம்மா அம்மா சீக்கிரம். அம்மா அம்மாவது அப்பாவது வெளியே போ சீக்கிரம். அப்பா, போதுண்டா சாமி. காலையில ஒரு பேச்சுக்கு கை காலெல்லாம் வில விளக்குதுன்னு சொன்னேன். இப்ப நிஜமாவே கைகள்லாம் வில விளக்குதே. சரிதா, நீ இன்னும் மாவு இடிச்சிட்டு இருந்தா அங்கே கோயில பூட்டிடுவாங்க. அப்புறம் மாவு விளக்கு போட முடியாது, மாவு கஞ்சிதான் காய்ச்சணும். இத முடிஞ்சு போச்சத்த. ஒரு 10 நிமிஷம் இருங்க, நானும் குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சுட்டு வரியா? நல்ல வேலையை கெடுத்த. இந்த மாதிரி நேரத்துல 2 வேளை குளிச்சேன்னா உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஆகுமா? அதுக்கு இல்ல அத்த, இது வரைக்கும் ஒரு வெள்ளிக்கிழமை கூட என் தாயை தரிசிக்காம இருந்ததில்ல. அதனாலதான் நானும் வரேன்னு சொன்னேன். உனக்காக நான் தானே வேண்டிக்கிட்டேன். அதனால நான் மாவிளக்கு போட்டாலே போதும். ஏ அஞ்சல, இந்த மாவெல்லாம் எடுத்துக்கிட்டு வா. டிரைவர், வண்டியை நிறுத்து. அஞ்சல,
இந்த மாவு எடுத்துக்கிட்டு கீழே இறங்கு. ஏன் தெரியுமா? இனி எப்ப கோயிலுக்கு போய் மாவிளக்கு போடுறது? அப்ப இந்த மாவுல என்ன பண்றது? குப்பையில கொட்டிட்டு நீ நேரா வீட்டுக்கு போய் சேரு. எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். இறங்க. ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுத்தாயே. இருமா.
நீ மகராசியா இருக்கணும். தாகத்துக்கு தண்ணி கேட்ட இந்த மகளுக்கு பாலையே கொண்டாந்து கொடுத்து நீ ஒரு தாயின்னு நிரூபிச்சிட்ட.